ப்ரோ உங்க பேர் என்ன ப்ரோ? ரோஹித். ரோஹிதா? ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஐயோ ப்ரோ, ரொம்ப நேரம் குனியும் பிள்ளை ப்ரோ. நீ வாடா. ஓகே ப்ரோ, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கேளுங்க. இப்போ வந்து கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. ஒரு நாள் முழுக்க ஒரு ஊருக்கு ராஜாவா இருக்கலாம்னு சொல்லிட்டு, அப்போ நீங்க எந்த ஊரை சூஸ் பண்ணுவீங்க? சேலம். சேலமா? சூஸ் பண்ணி சரி. ஹாய், உங்க நேம் சொல்லுங்க. கொஸ்டின். ஓகே, இன்னைக்கு வந்து என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு நீங்கள் வந்து ராணியாக இருக்கலாம் சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் எந்த ஊரை சூஸ் பண்ணுவீங்க? சவுத் கொரியா. சவுத் கொரியாவா? சவுத் கொரியானா பிடிஎஸ் தானே? பிடிஎஸ் ஆர்மியா? என்ன ஏன் தமிழ்நாடு பசங்களாம் விட்டுறீங்க? அவனே பிடிஎஸ் போயிருங்க. இல்லை, நான் வந்து இவங்களையும் பிடிக்கும், அவங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும், அதான் அவ போட்டோ எடுக்கிறாங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஹரி. உங்கள் நேம்? சார்லஸ் ப்ரோ. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு ப்ரோ. ஒரு நாள் முழுக்க நீ பிடிச்ச ஊருக்கு ராஜாவா இருந்துக்கோ சொல்லிட்டு, அப்போ நீங்கள் எந்த ஊர் சூஸ் பண்ணுவீங்க? என்னோட சொந்த ஊர் தான் ப்ரோ. அது எந்த ஊர்? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி? ஆமா. பாண்டிச்சேரிப்பா. பாண்டிச்சேரி. கேமராமேனுக்கு சிரிப்பாரு பாண்டிச்சேரினாலே. வா ப்ரோ, எப்பயுமே நல்லா பாத்துக்கிற ஊர் ப்ரோ. குடிக்கலாம் குடிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ப்ரோ. ஓகே, அப்படியே போயிடாதீங்க ப்ரோ, கேமரா கொஞ்சம் தான் வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஊர் ப்ரோ சூஸ் பண்ணீங்க? நானும் பாண்டி தான் ப்ரோ சூஸ் பண்ணுவேன். நீங்க பாண்டி தானா? என்னன்னா வராதீங்க. ஓகே ப்ரோ, பாண்டிச்சேரிக்கே இப்போ வந்து ராஜாவை ஆயிடுறீங்க. ஒரு நாள்ல என்னெல்லாம் ப்ரோ பண்ணுவீங்க ப்ரோ? ஆனா நான் டீ டோட்லரு. நான் டீ டோட்லரு, ப்ராமிஸா சொல்றேன் ப்ரோ. இது கேமராக்காக சொல்ல, நிஜமா நான் டீ டோட்லரு. ஓகே ப்ரோ, நம்ம ஒண்ணு கோபால், நீ ஒண்ணு நம்ம மாட்டேன். சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் முழுக்க? பாண்டி தான் போவோம், நெல்லித்தோப்புக்கு போவோம். நெல்லித்தோப்புக்கு? நெல்லித்தோப்புக்கு போறேன்னு கேளு ப்ரோ. கேளு ப்ரோ. உங்களுக்கு எதிரி வெளியில உள்ளே இருக்கிறாரு, எதுக்கு பாண்டி தோப்புக்கு போவீங்க? பாண்டி தோப்பு இல்லைன்னா நெல்லித்தோப்பு. நெல்லித்தோப்பு, சரி நெல்லித்தோப்பு. ஏதோ சோப்பு போறீங்க, ஜாலியா போகணும். சும்மா ஜாலியா வர யாரை பார்க்க போறேன்னு கேளுங்க. அப்புறம் பேச நீங்களே கேட்டுங்க. சரி, யாரை பார்க்க போறீங்க? ஃப்ரெண்ட் பார்க்க போறேன். நாளைக்கு அவங்களுக்கு பர்த்டே. பாய் ஃப்ரெண்ட் பார்க்க போறீங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க போறீங்க? இன்னொன்னு சொன்னாரு, அது நோட் பண்ணுங்க. நாளைக்கு அவங்களுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஓ, அது வரையா? சொல்றேன். சரி சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. பேர் அடியோட சார். சரி, பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே. அதுக்கு வந்து நம்ம சேனல் சார்பா நானும் விஷ் பண்ணிக்கிறேன். ப்ரோ நீங்களும் விஷ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே. ப்ரோ நீங்களும் விஷ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே டு யுவர் சிஸ்டர். ஓகே, சூப்பர் ப்ரோ. நானும் பாண்டிச்சேரிக்கு வந்துடுறேன், மறந்துடாதீங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு, ஓகேங்களா? ஒரு நாள் முழுக்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு வந்து நீங்க ராணியா இருக்கலாம் சொல்லிட்டு, அப்ப நீங்க எந்த ஊரை சூஸ் பண்ணுவீங்க? மலேசியா. மலேசியாவா? ஆமா. நேட்டிவே மலேசியாவா இல்ல மலேசியா பிடிக்குமா? இல்ல, மலேசியா ரொம்ப பிடிக்கும். மலேசியா ரொம்ப பிடிக்குமா? உங்க சொந்த ஊர்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஓகே, இப்போ மலேசியாலே ஒரு நாள் முழுக்க நீங்க ராணியா இருக்கிறதுக்கு வரம் கிடைச்சிருச்சு. அப்ப என்னெல்லாம் பண்ணுவீங்க? எல்லாமே பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவா? என்ன அதான் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இல்ல என்னன்னா அங்க இருக்க மக்களுக்கு ஏதாவது உதவி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணுவீங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு எல்லாரும் நல்லா உதவி பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன பண்ணிப்பீங்க? எனக்குன்னு பண்றதை விட மத்தவங்களுக்கு பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நிறைய பிடிக்கும். பண்ணுவீங்க. ஆமா. அப்ப நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் தேவையானதுல அது ஒரு நாளைக்கு முழுக்க என்ன தேவையோ அதெல்லாம் சேவிங் பண்ணி வச்சிருவீங்க. ஆமா. ஓகே, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் முழுக்க ராஜாவா இருக்கணும், வரம் கொடுக்குறாரு சாமி. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் லடாக் வந்தா சூஸ் பண்ணுவேன். லடாக்கா? உங்களுக்கு பைக் ட்ரிப் ரொம்ப பிடிக்குமா? சரி சரி சரி, லடாக் போயிடுறீங்க. அங்கேயே ஸ்டே பண்ணிடுவீங்களா இல்லை நம்ம ஊர் பக்கம் வருவீங்களா? நான் அங்கேயே ஸ்டே பண்ணிடுவேன். அங்கேயே ஸ்டே பண்ணிடுவீங்க? லடாக்லேயே ஸ்டே பண்ணிடுவீங்க. என்ன பண்ணுவீங்க லடாக்ல ஸ்டே பண்ணி அங்கே இருக்க மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க? அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து துணியெல்லாம் வாங்கி கொடுப்பேன், காசெல்லாம் கொடுப்பேன். காசும் கொடுப்பீங்க, வண்டி வாங்கி கொடுப்பீங்க, வீடு வீடு கட்டி வண்டி கொடுப்பேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுவீங்க ஒரு நாளில். சூப்பர் சூப்பர். ஸோ இந்த வயசுல வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து இவ்வளோ இது பண்ணுன்னு இது பண்ணுறாரு. ஸோ நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஓகே, என்ன படிக்கிறேன்? 7th. 7th. என்ன ஸ்கூலு? ஜெயராம். ஓகே ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஒரு நாள் முழுக்க வந்து ஒரு ஊருக்கு வந்து நீங்கள் ராணியாக இருக்கலாம் சொல்லிட்டு, ஸோ அப்போ நீங்கள் எந்த ஊரை சூஸ் பண்ணுவீங்க? சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தா? ஏன் தமிழ்நாடுலாம் விட்டுட்டு சுவிட்சர்லாந்து போயிட்டீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். ரொம்ப பிடிச்ச ஊரா? இப்போ எங்கள் சேலமில் இருக்கீங்களா? எங்கள் சேலம் தான். எனக்கு பிடிச்ச ஊர் சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து போயிட்டு. பாப்பா உங்களுக்கு? யூஎஸ்ஏ. அம்மா ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம். அப்போ அப்பா சிங்கப்பூரா? அப்பாவுக்கு சேலம் தான் பிடிக்கும். அப்பாவுக்கு சேலம் தான் பிடிக்கும். அப்போ என்ன, வீட்டுக்காரர் வந்து சேலத்தில் விட்டுட்டு நீங்கள் மட்டும் யூஎஸ்ஏ, அப்போ நீங்கள் சுவிட்சர்லாந்து. ஓகே, சரி. இப்போ சுவிட்சர்லாந்துக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு நாள் முழுக்க ராணியா?
ஐஸ் வச்சு விளையாடுவேன், வேற என்ன ஐஸ் பண்ணுவேன்? வச்சு விளையாடுவீங்களா? இந்த ஐஸ் வச்சு விளையாடுவீங்களா? இப்போ எப்படின்னா ஸோ நீங்கள் அழகா இருக்கீங்க அந்த மாதிரி ஐஸ் வச்சு விளையாடுவீங்களா? இந்த பால் ஐஸ் இருக்கு, பால் ஐஸ் வச்சு விளையாடுவேன். ஐஸ் அந்த மாதிரி அதுக்கு ராணியா இருக்க வேண்டியது அவசியம் இல்லை, சாதாரணமாக இருந்தாலே போதுங்க. நீங்க கொஸ்டின் ராணியா இருக்குதான்னு கேட்டீங்க, அதனால தான். ராணியாவே ஐஸ் மட்டும் விளையாடுவீங்க. எப்போ பார்த்துக்கோங்க, வேறு ராணியாவே ஐஸ் மட்டும் வச்சு விளையாடுவாங்க, அவ்வளோதான். சார் ப்ரோ, ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு ராஜாவா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் எந்த ஊர் சூஸ் பண்ணுவீங்க? நான் எங்கள் ஊர் சேலத்துலேயே சூஸ் பண்ணுவேன். சேலம் தான் சூஸ் பண்ணுவீங்களா? எதனால ப்ரோ? ஏன்னா எப்படி சொல்கிறது, நான் இப்போ இந்த ஊரில் தான் பிறந்ததுலேருந்து நான் இந்த ஊரில் தான் இருக்கேன். இப்போ நான் இங்கே ராஜா ஆகணும்னா எனக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற ஸ்கூலில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் தனித்தனியாக. நான் கேட்டால் நான் வந்து கோயடா மாற்ற சொல்லுவேன். இப்போ நான் 12th படிக்கிறேன். பேசிக்காக எல்லா பசங்களுக்கு 12க்குனா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இப்போது 12th சேலத்தில் 12th மார்க் வந்துச்சுன்னா மார்க்கே காட்டக்கூடாது, ஆல் பாஸ் எல்லாத்துக்கும். ஸ்கூலுக்கே போவேன் வேலை அப்படி இருக்கலாம், பட் விட மாட்டேங்கிறாங்களே. விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எப்படி சொல்றது, இப்போ மார்க் வந்து பேஸ் பண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நான் சொல்றேன். மார்க் பேஸ் பண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. வாங்க ஸ்கூல்ல வந்து உட்காருங்க, ஜாலியாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் பேசிட்டு அப்படியே போயிருங்க. பாஸ் பண்ணி விட்டு காலேஜுக்கு அனுப்பிச்சிடுறேன். திருப்பி அங்கேயும் போய் படிக்க எதுவும் பண்ணாதீங்க, அங்கேயும் போய் கேர்ள்ஸ் பாய்ஸ்கிட்ட பேசிட்டு ஜாலியாக அப்படியே போயிருங்க. அவ்வளோதான், ஜாலியாக இருக்கணும் ப்ரோ. ஆல்ரெடி ஒரு அடி தான். ஆமாம் ஆமாம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? மத்தியில் படி பண்ணி அவங்க உசரை போட்டு வாங்குறீங்க, அவ்வளோதானே ப்ரோ? அவ்வளோதான் ப்ரோ. அந்த மக்கள்னு ஒன்று சொல்லுவாங்களே, அரசர், அவங்க ஏதாவது தெரியுமா? அவங்கள பற்றினா எப்படி சொல்றது, மக்கள் தப்பான வழியில் போகாமல் இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஃப்ரீடமாக இருக்கலாம், அவ்வளோதான். உதவி பண்ணுறது, அந்த எண்ணங்கள், உதவி பண்ணுற எண்ணங்கள், எனக்கே உதவி பண்ணணும். ஆமாம், எனக்கே உதவி பண்ணணும். நீங்கள் தான் ஒரு நாள் ஃபுல்லாக ராஜாவாக இருக்கீங்களா? உங்களுக்கு தான் காசு கையில் அப்படியே புழங்கும். இருக்கலாம், பட் எங்கேயாச்சும் ஏழை ஏழைகள் பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கோங்க, எஃப்ஓசின்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப் ஆர்பன் ட்ரஸ்ட்டு. அது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சுருக்க ட்ரஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாதம் வந்து சாப்பாடு இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் வந்து டொனேட் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போது போயிட்டுருக்கு. நிறைய பேர் எங்களை பார்த்தும் கற்றுக்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அதனால் சூப்பர், நல்ல இதாக பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுங்கள், எங்கள் சைடில் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்களும் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. லிஜாந்தாங்க यंगलिकम है। हाँ यंगलिकम जगलिकम यंगलिकम जगलिकम यंगलिकम यंगलिकम क्या बोला आपका नाम? लिजांतों लिजांतो। ओके, आपका पास एक क्वेश्चन पूछ रहा हूँ मैं, ठीक है? आपको वो भगवान है ना, गॉड, ये वरन हिंदी में क्या சொல்லுவாங்க? वरन वरन विश, हाँ भगवान गॉड है ना, आपको विश करते हैं एक गांव को राजा बनने को, आप कौन सा गांव चूज करते हो? तमिल तमिल तमिलनाडु। हाँ ஓ ஏ சூர்யா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு தான் ராஜா இருக்கணும்னு ஆசைப்படுறாரா? आपको तमिलनाडु बहुत पसंद है? हाँ तमिल अच्छा है। अच्छा है ना? आदमी लोग कैसा है? बहुत अच्छा है। बहुत अच्छा है ना? हाँ। आपको कौन सा गाँव? तमिलनाडु अच्छा है। तमिलनाडु है। हाँ। तमिल में एक बोल दो कुछ आए ना तमिल। हाँ हाँ, अभी मैं तमिल में एक बोल दो, वो वापस ऐसा बोलना, ओके? எனக்கு என்னக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு பிடிக்கும். பிடிக்கும். बोलो என்னக்கு தமிழ்நாடு எனக்கும் பிடிக்கும். ஆபி बोलो எனக்கு தமிழ்நாடு பிடிக்கும். பிடிக்கும். ஏ சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ப்ரோ. உங்கள் பேர் என்ன ப்ரோ? ஜே ரோஹித். ஜே ரோஹிதா? ஓகே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஆ. ஐயோ ப்ரோ, ரொம்ப நேரம் குனியும் பிள்ளை ப்ரோ. நீ வாடா. ஓகே ப்ரோ, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கேளுங்க. இப்போ வந்து கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு, ஒரு நாள் முழுக்க ஒரு ஊருக்கு ராஜாவா இருக்கலாம்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் எந்த ஊரை சூஸ் பண்ணுவீங்க? நான் சேலம். சேலமா? சேலம் சூஸ் பண்ணி சரி என்னெல்லாம் பண்ணுவீங்க சேலத்துக்கு? பிச்சைக்காரங்களாம் உதவி பண்ணுவேன். ஏ பிச்சைக்காரங்களாம் உதவி பண்ண? நானே பிச்சைக்காரன் தான், எனக்கு ஃபர்ஸ்ட் எதாவது பண்ணு. சரி வேற என்ன பண்ணுவேன்? வேற ரோட்ல இருக்கவங்களா சாப்பாடு போடுவேன். ரோட்ல இருக்கவங்களா சாப்பாடு போடுவேன். வேற அதாவது விஜயகாந்த் மாதிரி. ஏய் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி. வேற எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவேன். எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவேன். உனக்குன்னு என்ன பண்ணுவேன்? எனக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏய் ஒரு நிமிஷம் மைக் போடுறா. மைக் என்ன உழுவுது? ஏய் அப்படியே நில்றா, மைக் வரைக்கும் வந்துருச்சுடா. சொல்லு என்ன பண்ணுவேன்? அப்புறம் வேற வேற எதுவும் பண்ண மாட்டேன். வேற எதுவும் பண்ண மாட்டியா? சரி அப்போ இறங்கி போ. ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன பையன் இருந்தால் நிறைய விஷயம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறான். அவனுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, அவன் வந்து வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக வருவான். வருவானடா? நான் வருவேன். எல்லாரும் அவனுக்கு ஓட்டு போடுறான். என்ன என்ன சின்னம்? வா என்ன சின்னம் சொல்லிட்டு பா.
விஜய் சின்னம். விஜய் சின்னமா? ஆமா. அது என்ன சின்னம் சொல்லிட்டு பேரு? என்ன சின்னமா? டிவிகே. டிவிகே. நல்லா தளபதி ரசிகர்கள் எல்லாம் கேடுவாங்கப்பா டிவிகே. உன்னால் முடியும். என்னால் முடியும். உன்னால முடியும். ஊரா இல்லை ஸ்டேட்டா? ஊர். ஊர்னா சேலம் பிரதர். சேலத்துக்கு ராஜா இருப்பீங்க கண்டிப்பா. ஓகே. அப்போ அந்த ஒரு நாள்ல நீங்க எவ்வளவு ஃபெசிலிட்டி பண்ணுவீங்க மக்களுக்கு, சேலம் மக்களுக்கு? என்ன குறையோ அதை பண்ணிடலாம். என்ன குறைய பண்ணிடலாம். கண்டிப்பா. உங்களுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் மோட்டிவ் வந்து பணம் தான் பிரதர். கண்டிப்பா. பணம் இருந்தால் எல்லாமே ராஜா தான். கண்டிப்பாண்ணா. அந்த பணம் எல்லாத்துக்கும் பூர்த்தியாக இருந்துச்சுன்னா யாருமே வந்து ஏழை கிடையாது. கண்டிப்பா. அந்த பணம் இருந்தால் போதும். அந்த பணத்தை நம்ம தேவையான பணத்தை கொடுத்துட்டா அவங்களே ராஜா ஆயிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவங்க சாப்பாடுக்கும் வழி இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இவங்க தான் அப்புறம் நான் ஒரு உதவி பண்ணுவேன், இவங்க தான் எனக்கு வந்து ரொம்ப நாளே உங்களுக்கு நான் வந்து உதவி பண்ணி நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருப்பாங்களே. கண்டிப்பாக பிரதர். ஏழைங்க இன்னைக்கு கண் முன்னாடியே பார்த்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு காரில் போகிறீங்க எல்லாம் போகிறீங்க வெளியே தான் பார்ப்பாங்க. ஆனால் இல்லாதவங்க தான் வந்து உதவியே பண்ணுறாங்க. அந்த உதவி நாம் பண்ணலாம். கண்டிப்பாக. ஒரு வரன் கொடுக்குறாரு. இப்போ இந்த பாட்பா உனக்கு வந்து ஒரு நாள் முழுக்க நீ பிடிச்ச ஊருக்கு வந்து ராஜாவாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அப்போ நீங்கள் 2 பேரும் எந்த ஊரை சூஸ் பண்ணுவீங்க? நான் சேலம் தான் ப்ரோ யூஸ் பண்ணுவேன். சேலம். சரி, ஓகே. நீங்கள்? சேலம் தான். இப்போ சரி, சேலத்துக்கே ஒரு நாள் ராஜா ஆயிடுறீங்க. இப்போ என்னெல்லாம் பண்ணுவீங்க? ரவுடிசம் ரவுடிசம் பண்ணுவீங்களா? ரவுடிசம் பண்ணுவாங்கண்ணா. அப்புறம் இல்லாதவங்களாம் உதவி செய்யணும். உதவி செய்யணும். யாரும் சாப்பாடு இல்லாம இருக்கக்கூடாது. அவங்களாம் உதவி செய்யணும். உலகத்துல யாரும் பசி இல்லாம இருக்கக்கூடாது. நான் இருக்கிற ஊர்ல ராஜாவா இருந்தாலும் யாரும் பசி இல்லாம இருக்கக்கூடாது. நிறைய வயிறு ரொம்ப இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கும். அதுதான். அவ்வளோ. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் எல்லாம் சிங்கிள் பசங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் தேடி கொடுப்பேன். ரஷ்யன் பொண்ணு. சூர்யா, இவன் சிங்கிள் பசங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவேன்? பொண்ணு தேடி கொடுப்பேன். சிங்கிள் பசங்களுக்கு பொண்ணு தேடி கொடுப்பான். யாராச்சும் சிங்கிள் பசங்களா இருந்தீங்கன்னா நம்ம ப்ரோட் சொல்லுங்க, அவரு எல்லாத்துக்கும் பொண்ணு தேடி கொடுப்பாரு. ரஷ்யன் தான். ஒன்லி ரஷ்யன். ஒன்லி ரஷ்யன். ஒன்லி ரஷ்யன். ஒன்லி ரஷ்யன் தான் தேடி கொடுப்பாங்களா? எல்லாம் 3 பேருக்கு ஐடி கண்டுபிடிச்சு சக்குன்னு வந்து கம்மிட்டியில் வைப்பாங்க. அதுவும் சாதாரண பொண்ணுங்க என்ன ஊரு? ரஷ்யன். ரஷ்யன் கேர்ள்ஸ் எல்லாம். சரி, வேற என்ன பண்ணுவீங்க? வேற நம்மளுக்கு ரெட் லைட் எல்லாம் மும்பையில் இருக்கு. எனக்கு சொந்த ஊர்லாம் மும்பை தான். அந்த மாதிரி நம்ம தெருவுலலாம் உண்டாகணும்னு நினைக்கிறேன். நம்ம தெருவெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்த்துடணும். ஓகே ஓகே. நம்ம தெருவுலாம் அப்படியே ரஷ்யன் ஊர்லலாம் எப்படி நம்ம நினைப்பாங்க, இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே பொண்ணுங்க போகணும். எல்லாம் சேலெல்லாம் கட்டக்கூடாது. வேற லெவலில் இருக்கணும், சிக்கமாக இருக்கணும் பார்க்கவே. யாருமே நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கும். எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். ஃப்ரீடம் தான், ஃபுல் ஃப்ரீடம் இருக்கணும். ஃப்ரீடம் பண்ணி விட்டுருவோம். சாம. நீ இந்த மாதிரி ஏதாச்சும் நினச்சிருக்கியா? இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு ஒரு அந்த கோவா டைப்ல இருந்தால் போதும்ல. கோவாவில் எப்படி ஜாலியாக தானே இருக்கிறாங்க எல்லாருமே? அவ்வளோதான் இல்லையா? டீசெண்டாக இருந்தால் போதும். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு வரன் கொடுக்குறாரு ப்ரோ. ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு நீ ராஜாவாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி வரன் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் எந்த ஊரை சூஸ் பண்ணுவீங்க? தர்மபுரி. தர்மபுரியா? ஏன் ப்ரோ, சொந்த ஊரா? சொந்த ஊர் ப்ரோ. அதனால் சரி, இப்போ நீங்கள் ஒரு நாள் ஒரு ராஜாவே ஆயிட்டீங்க தர்மபுரிக்கு, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அந்த ஒரு நாளில்? ஒரு நாளில் நிற்கிறவங்களுக்கு, ஏழைங்களுக்கு உதவி செய்வேன். எப்படின்னா இப்போ ரோட்டு வர சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு உதவி செய்வேன். சரி. இப்போ பாத்ரூமில் வேலை செய்கிற மக்களுக்கு பாத்ரூம் இல்லாத வசதி உள்ளதால் பாத்ரூம் வசதி அங்கே ஒரு ஊருக்கும் ஒரு மேஸ்திரி தானே? பெயிண்டருங்களா? சரி, ஓகே. அதனால பாத்ரூம் வசதி கட்டி கொடுப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க? எனக்குன்னு எதுவும் வேணாம் ப்ரோ, இருக்கிறதே போதிக்கும். இப்போ அவங்களுக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. ஏன் ப்ரோ அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குல்ல? சரி, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். இல்லை ப்ரோ, கடன் எல்லாம் இருந்துச்சு, இப்போ தான் அடைச்சி முடித்தேன். ஆமாம், கடன் இல்லாத வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அந்த கடன் இருக்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குங்களே. கஷ்டமாக 18 வயசுலேருந்து வேலைக்கு போகிறோம் ப்ரோ. ஒன்று இப்போ தான் கடன் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு. இப்போ கூட வீட்ல எல்லாம் தகராறுல தான் இருக்கு, சண்டை. அதனாலே வீட்டுக்கு போகிறதுக்கே கொஞ்சம் வேலை மேலே இருக்குது. வெளியே இருந்தால் கூட நம்ம ஜாலியாக சுற்றி இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ எப்படி ஓரளவுக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சு? செட் ஆயிடுச்சு. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லைங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ, பண்ணிடாதீங்க. சந்தோஷமா இருங்க, எவ்வளோ நாள் ஜாலியாக சுத்த முடியுமோ சுற்றுங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரப்போ அப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் குடும்ப கூட்டின்னு அப்புறம் செட்டில் ஆயிருங்க. ஓகேவா? ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஒரு நாள் முழுக்க நீ இந்த ஊருக்கு ராஜாவாக இருந்து வச்சு ராணியாக இருந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் எந்த ஊர் சூஸ் பண்ணுவீங்க? திருச்செங்கோடு. திருச்செந்தூரா?
உங்கள் நேட்டிவா? இல்லை இல்லை ஆ அங்கே தான் முருகன் கோயில் இருக்குல்ல அதனால். முருகர் கோயில் இருக்குனால அங்கே தான் முருகர் ராஜாவாக இருக்கிறாரு. எங்கள் அம்மா நீங்கள் ராணியாக இருந்துக்கோங்க. ராணியாக இருந்துருப்பாங்க. அதான் சரி. இப்போ திருச்செந்தூருக்கு போயிட்டீங்க ராணியா, அப்போ நீங்கள் என்னெல்லாம் உதவி பண்ணுவீங்க அந்த ஊருக்கு? ஒரு பிச்சைக்காரங்க கூட இருக்கக்கூடாது. ஒரு பிச்சைக்காரங்க கூட கூடாது. ஐ மீன் என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை, ஒரு பிச்சைக்காரங்க கூட இருக்கக்கூடாது. அவங்க முடிஞ்சாத ஹெல்ப் பண்ணுவோம். வேற என்னெல்லாம் உதவி பண்ணுவீங்க? ஐயோ எனக்கு ஏதோ ஒன்று இப்போ ஏதாவது ஒன்று யோசிச்சு வச்சுருப்பீங்களா? ஐயோ நம்ம இந்த மாதிரி ஆகிட்டோன்னா ஏதாவது ஒன்று உதவி பண்ணி ஆகணுன்ட்டு. வேலை இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை தரணும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்புறம் பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும். வேற அவ்வளோதான். அவ்வளோதாண்ணா? ரெண்டு தான் இருக்கு போதும். ஏன்னா ஒரு நாள் முழுக்க 2 பேர் செய்கிறதுக்கு நம்ம டைம் போயிடும். ஆமாம் தானே? ஓகே, உங்கள் நல்ல மனசெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.